வணக்கம் நண்பர்களே, எஸ்என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் எப்போதாவது உங்கள் கைகளை கூர்ந்து கவனித்திருக்கிறீர்களா? இந்த கோடுகளிலும் அடையாளங்களிலும் உங்கள் விதியின் ரகசியங்கள் எவ்வளவு மறைந்திருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியாது? நம் சாஸ்திரங்களும் சனாதன தர்மமும் இந்த உடலை பிரபஞ்சத்தின் சிறிய வடிவமாக கருதுகின்றன. பிரபஞ்சத்தில் என்ன இருக்கிறதோ அது அனைத்தும் இந்த உடலிலும் உள்ளது. இந்த உடலின் மிக முக்கியமான ஒரு பகுதிதான் நம் கட்டை விரல். இது வெறும் உறுப்பு அல்ல, இது உங்கள் மனவலிமையின் மையம், உங்கள் தர்க்கத்தின் சிம்மாசனம். ஆனால் இந்த கட்டை விரலில் சந்திரன் அமர்ந்திருந்தால் என்னாகும்? ஆம், அதே சந்திரன் இரவுகளில் குளிர்ச்சியை தருகிறான், கடலில் அலைகளை உருமாக்குகிறான், கவிஞர்களுக்கு கற்பனை கொடுக்கிறான். கைரேகை சாஸ்திரத்தின்படி கோடிக்கணக்கானவர்களில் ஒரு சிலருக்கு மட்டுமே கட்டை விரலில் நகத்திற்கு கீழே ஒரு பிறை வடிவம் இருக்கும். இது ஒரு சாதாரண அடையாளம் இல்லை, இது ஒரு தெய்வீக முத்திரை. இதன் விளைவுகள் மிகவும் ஆழமானவை. அதை அறிந்தால் உங்கள் காலடியில் உள்ள பூமி அகண்டுவிடும். இன்று நாம் உங்கள் இருப்பின் வேர்களுடன் நேரடியாக தொடர்புடைய அந்த மர்மத்தின் பக்கங்களை திருப்புவோம். கட்டை விரலில் சந்திரன் இருப்பது ஏன் ஒரு பெரிய விஷயம் என்பதை இன்று நாம் அறிந்து கொள்வோம். இது ஒரு சாகச பயணம். இந்த வீடியோவை முடிக்கும் போது நீங்கள் இருந்த அதே நபராக திரும்ப மாட்டீர்கள். எனவே எங்களுடன் இறுதி வரை இருங்கள். சந்திரனின் அந்த மர்மமான அடையாளத்தை நாம் அடைவதற்கு முன் அந்த அடையாளம் எழும் இடத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம் கட்டை விரல். சனாதன பாரம்பரியத்தில் கட்டை விரல் அங்குஷ்டம் என்று அழைக்கப்படுகிறது. இது மனவலிமையின் கோட்டை. சாமுத்திரிக சாஸ்திரம் கூறுகிறது, உங்கள் கட்டை விரல் உங்கள் ஆளுமையின் கண்ணாடி. அதன் வடிவம், நீளம், தடிமன், நெகிழ்வுத்தன்மை என ஒவ்வொரு சிறிய விஷயமும் உங்கள் குணாதிசயத்தின் ஆழமான ரகசியங்களை திறக்கிறது. முதல் நுனிப்பகுதி, நகமுள்ள முதல் பகுதி உங்கள் மனவலிமையின் சின்னம். உங்கள் தீர்மானங்கள் எவ்வளவு உறுதியானவை என்பதை இது தீர்மானிக்கிறது. இரண்டாவது நுனிப்பகுதி, உள்ளங்கையுடன் இணைக்கப்பட்டிருக்கும் இரண்டாவது நுனிப்பகுதி தர்க்கத்தின் இடம். உங்கள் சிந்திக்கும் திறன் மற்றும் பகுப்பாய்வு செய்யும் திறனை இது குறிக்கிறது. ஒரு வலுவான முதல் பகுதி உறுதியான நபரை வெளிப்படுத்துகிறது. ஒரு வளர்ந்த இரண்டாவது பகுதி ஒரு புத்திசாலி நபரின் அடையாளம். இந்த இரண்டின் சமநிலையே ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையின் அடிப்படை. இந்த இரண்டில் எது ஒன்று இல்லை என்றாலும் வாழ்க்கை சரிசமமாக இருக்காது. இப்போது அந்த தெய்வீக சின்னத்தை பற்றி பேசலாம். சந்திரன். இந்து மதத்தில் சந்திரன் வெறும் ஒரு வானியல் பொருள் அல்ல, அவர் சந்திர தேவர். அவர் மனதின் அதிபதி. சந்திரமா மனசோ ஜாத்த என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. அதனால்தான் உங்கள் மனம், உங்கள் உணர்ச்சிகள், உங்கள் கற்பனைகள் அனைத்தும் சந்திரனின் கட்டுப்பாட்டில் உள்ளன. சந்திரன் குளிர்ச்சியின் சின்னம், மென்மையின் சின்னம். சிவபெருமான் விஷத்தின் வெப்பத்தை தணிக்க சந்திரனை தன் தலையில் சூடியுள்ளார். ஆனால் சந்திரனுக்கு மற்றொரு பக்கமும் உண்டு. அது ஒரு மர்மமான பக்கம். சந்திரன் ஈர்ப்பின் காரணியாக இருக்கிறார். அவர் மறைக்கப்பட்ட அறிவின், ரகசியங்களின் மற்றும் அமானுஷ்ய சக்திகளின் அதிபதியாகவும் இருக்கிறார். தாந்திரிகர்களும் யோகிகளும் தங்கள் பயிற்சிகளுக்கு பௌர்ணமி மற்றும் அமாவாசை இரவுகளை மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதுகின்றனர். இப்போது இந்த புதிரின் இரண்டு துண்டுகளையும் இணைத்து பாருங்கள். ஒருபுறம் மனவலிமையின் மையம் கட்டை விரல், மறுபுறம் மனம், உணர்ச்சிகள் மற்றும் மர்மமான சக்திகளின் அதிபதியான சந்திரன். இந்த இரண்டு மகா சக்திகளின் சங்கமம் ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கையில் நடக்காது. இது பிரபஞ்சம் அந்த நபரை ஏதோ சிறப்பான காரியத்தை செய்ய தேர்ந்தெடுத்துள்ளது என்பதற்கான அறிகுறி. யாருடைய கட்டை விரலில் இந்த சந்திரன் இருக்கிறாரோ அவருடைய மனமும் அவருடைய உணர்வும் ஒரே சீராக வேலை செய்கின்றன. நம்மில் நடக்கும் தொடர்ச்சியான மனப்போராட்டம் இவர்களுக்கு இருப்பதில்லை. இதன் விளைவு என்ன தெரியுமா? காந்த ஆளுமை. இந்த மக்களை சுற்றி ஒரு ஒளிரும் ஒளிவட்டம் இருக்கிறது. மக்கள் தானாகவே இவர்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள். இவர்களின் பேச்சில் ஒரு விசித்திரமான எடை இருக்கிறது. இவர்கள் தலைவர்களாக பிறக்கிறார்கள். உணர்ச்சிகளின் பெருங்கடல். சந்திரன் உணர்ச்சிகளின் கடல். இவர்கள் உணர்ச்சிகளை உணர்வது இல்லை, அதை வாழ்கிறார்கள். இவர்களுக்கு மகிழ்ச்சி என்றால் பரம ஆனந்தம், துக்கம் என்றால் பாதாள உலகின் இருள். இந்த அதீத உணர்ச்சி வசப்படும் தன்மை இவர்களை நம்ப முடியாத இரக்க குணம் உள்ளவர்களாக மாற்றுகிறது. அளவற்ற படைப்பாற்றியின். சந்திரன் கற்பனையின் கிரகம். இந்த சக்தி மனவலிமையின் மையத்தில் அமர்ந்திருக்கும் போது அந்த நபர் ஒரு இயல்பான கலைஞராக இருப்பார். அவருடைய கலையில் ஒரு ஆழம் இருக்கும், உள்ளுணர்வின் சக்தி. இதுதான் இந்த அடையாளத்தின் மிக மர்மமான மற்றும் சக்தி வாய்ந்த வரம். இவர்களுக்கு அவர்களின் ஆழ்மனதுடன் ஒரு நேரடியான மற்றும் தெளிவான தொடர்பு இருக்கிறது. எதுவும் நடப்பதற்கு முன்னாலேயே அது தெரிய ஆரம்பிக்கும். எந்த பாதையில் நடக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். இது எந்த மந்திரமும் அல்ல, இது பிரபஞ்ச ஆற்றலுடன் அவர்களின் ஆழ்ந்த தொடர்பின் விளைவு. இதுவரை நாம் கேட்ட அனைத்தும் ஒரு கனவு போல தோன்றுகிறது. ஆனால் ஒவ்வொரு சக்தியும் அதனுடன் ஒரு பொறுப்பையும் ஒரு விலையையும் கொண்டு வருகிறது.
கட்டை விரலில் சந்திரன் இருப்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விஷயம். இது கர்மாவின் கணக்கு மற்றும் ஆத்மாவின் ஒப்பந்தம். ஒரு ஆத்மா பல பிறவிகளின் புண்ணியத்தின் பலனாக இந்த அடையாளத்தை பெற்றுள்ளது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இது வேறு அதன் கடைசி அல்லது கடைசிக்கு முந்தைய பிறவியாக இருக்கலாம். ஒருவேளை உங்கள் கட்டை விரலில் இந்த அடையாளம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதன் முருள் உங்களுக்குள் சந்திரனின் அம்சம் இல்லை என்பதல்ல. மனதின் அதிபதியான சந்திரன் நம் எல்லோருக்கும் உள்ளே இருக்கிறார். இந்த அடையாளம் ஒரு சின்னம். ஒரு மனிதன் தன்னுடைய உணர்வை, தன்னுடைய மனவலிமையை எவ்வளவு உயரத்திற்கு உயர்த்த முடியும் என்பதற்கான சின்னம். தியானம் மற்றும் பயிற்சியின் மூலம் நாம் அனைவரும் நமது மனதிற்கும் உணர்விற்கும் இடையே ஒரு சிறந்த தொடர்பை ஏற்படுத்த முடியும். உங்கள் கையில் எந்த அடையாளம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு மனிதனின் கையிலும் தன்னுடைய விதியை வடிவமைக்கும் சக்தி உள்ளது. இன்றைய இந்த மர்மமான பயணம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு புதிய மற்றும் ஆழமான மர்மத்துடன் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களுக்குள் இருக்கும் அறிவின் சக்தியை அறிந்து கொண்டே இருங்கள். நன்றி.